அதே மாதிரி இங்க ஒரு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க? தாத்தா பாட்டி அதே வேலைதான். தாத்தா பாட்டினாலே மொட்டையோட சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டவ் ஃபேமிலி இருக்கு. அதுலயும் ஒரு பாட்டி அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? ஏய், இதை செய்யக்கூடாதுமா, இது தப்பு, இதை செய்யாத, இப்ப போகாத, இப்படி உட்காராத அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த டவுன் அந்த குட்டீஸ்லாம் இருக்கிறது வந்து இந்த பாட்டுக்கு வேற வேலையே, எப்ப பார்த்தாலும் இதை செய் அதை செய்ய, இப்படி பண்ணாதா அப்படி பண்ண, வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பாடு தேடி போனாங்க எல்லாரும் கும்பலா ஃபேமிலியோட. போய் பார்த்து ஒரு இடத்துல நிறைய சாப்பாடு எல்லாருக்கும் ஹேப்பி ஆயிட்டாமா. ஒரே இடத்துல சாப்பாடு அங்க எங்க தானே எல்லாரும் ஒண்ணு அங்க சாப்பிடலாம். அப்பவும் அந்த பாட்டி என்ன சொல்லிச்சாங்க? என்ன சொல்லிச்சேன்? போதாதுமா, வேண்டாம், நான் சொல்றதை கேளு, அங்க போய் சாப்பிடாத, சொன்னா கேளு சொல்லு. நான் கேட்பேன்னா நான் போனேன் போய் கண்டிப்பா சாப்பிடுறேன். ஜாமுன்னு சாப்பிட்டு கையை ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். பாட்டி அதுக்கு அவங்க மறுபடியும் உட்காந்து ஒன்று சாப்பிடும். அது பரவாயில்ல, நம்ம சாப்பிடலாம் பரவாயில்லனா பரவாயில்லைன்னா என்னாச்சு? எல்லாம் வந்து என்னாச்சு, நல்லா வகையா மாட்டிடுச்சு. அங்க என்ன இருந்தது? ஒரு நெட் இருந்தது. அந்த நெட்ல எல்லா குட்டியும் மாட்டிடுச்சு. ஸோ அவங்க உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பவே பாட்டி சொன்னாங்க, கேட்டீங்களா? வேணாம் வேணாம் சொன்னோம். அந்த இடத்துல ஒரு பேர்டு சொல்லிச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? சொன்ன பேச்சு கேட்கல, கேட்டுருந்தா தப்பிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்றது? சாப்பிட்டாச்சு, பார்க்க முடியும். பாட்டி பார்த்து பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இந்த முறை எங்களை எஸ்கேப் பண்ணிடு. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் ஒபே யுவர் வாய்ஸ். தயவு செஞ்சு காப்பாற்று, எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும்னு கேட்டு இருந்துச்சோம். பாட்டி என்ன செஞ்சு பாட்டி வந்து உடனே யோசிச்சு, சரி நான் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுங்க அப்படின்ட்டு சைலண்டா எல்லாரும் அந்த நெட்டை கட் பண்ணி வச்சிருங்க. கட் பண்ணி வச்ச உடனே கட்லாம் பண்ண முடியாது. சரி கட் பண்ண. ஸோ பாட்டி என்ன நினைச்சா, நீ செத்த மாதிரி இருக்கு. என்னது? சேர்ந்து பாருங்க. சேர்ந்து பாருங்க. எப்படி பாருங்க? சேர்ந்து பாருங்க. முடிச்சிடறேன். ஸோ நீங்களாம் செத்த மாதிரி இருக்கும். அந்த ஹண்டர் வரும், நெட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம் காலில் இருந்து. அப்புறம் பறக்கும்போது சேர்த்து ஒரே டைம்ல பறக்கும். அப்பதான் கற்றுக்க முடியும்னு சொல்லிச்சு. அப்படியா? இப்போ வா, சொன்ன பேச்சு கரெக்டாக கேட்பீங்களா? பறக்கும்போது சேர்ந்து பறக்கும். அப்போ எப்படி தெரியும் ஹண்டர் வந்துட்டாலும் இல்லைன்னு பார்க்குறேன்? நான் ஹிண்ட் கொடுக்குறேன். நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன். அவன் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உனக்கு சொல்கிறேன். சொன்னப்பா சிக்னல் வந்து பார்க்க சொல்லிச்சு. பாட்டி வந்து ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்தது, ஒரு சவுண்ட் கொடுத்தோடனே உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓ சரி செத்தா மாதிரி எல்லாரும் நடிச்சாங்க. நடிச்ச உடனே அந்த ஹண்டர் வந்து என்ன செஞ்சான், ஓ எல்லாம் நல்லா மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணோடனே பாட்டி ஒரு சவுண்ட் கொடுத்துச்சு. சவுண்ட் கொடுத்தோடனே எல்லாம் என்ன பண்ணிச்சு, எல்லாம் ஒன்றா பறக்க ஆரம்பிச்சு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் லேட் கிட்ட சொல்லி எல்லாம் லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு அன்னிலேருந்து ஒபீனியன்ட்டாக இருந்தான். பாட்டி எது சொன்னாலும் கட்டவே மாட்டான். சொன்ன பேச்சு அப்படியே